ஓமன் கடலில் தத்தளித்த குமரி மீனவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்ட நிலையில் கன்னியாகுமரி எம்பி மற்றும் கிள்ளியூர் எம்எல்ஏவை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தனர். கன்னியாகுமரியைச் சேர்ந்த 4 மீனவர்கள் உட்பட 12 மீனவர்கள் கொச்சி மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து மீன்பிடிக்க சென்றனர். ஆழ்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது படகானது பழுதாகி ஓமன் கடல் எல்லைக்குள் சென்றது. இதுகுறித்து மத்திய அரசு மற்றும் ஓமன் நாட்டிற்கான இந்திய தூதரிடம் விஜய் வசந்த் எம்பி தெரியப்படுத்தினார். அவர்கள் மீட்கப்பட்ட நிலையில் கன்னியாகுமரி எம்பி விஜய் வசந்த், கிள்ளியூர் எம்எல்ஏ ராஜேஷ்குமார் ஆகியோரை சந்தித்து நன்றி தெரிவித்தனர். தொழில் பார்க்கலாம்னு இருந்து போனோம். 3வது நாள் தொழில் பார்க்க இன்ஜின் ரிப்பேர் ஆயிடுச்சு. அதனால் 8 நாள் அப்படியே ஒழுக்குவாக்கில போகண்டே இருந்தது. யாருமே சகாய்க்க இல்லை. 8வது நாள் பாம்பேல நேவிலே அறிவிச்சிட்டோம். அப்படி அவங்க சொன்னாங்க, ஒரு பெரிய கப்பல் வாரு, ஒரு லோடு, இந்த கப்பல்ல தான் உங்களுக்கு கரையை போகணும் அப்படி சொன்னாரு. வாகனத்தை விட்டு நீங்க யாருங்க இருந்து எங்க இந்த வாகனம் இருந்தால் தான் எங்களுக்கு அடுத்து வேலை பார்க்க முடியும். நம்ம தாங்க வீட்டில் வந்து இங்கே என்ன செய்ய அப்படி தாங்க சொன்னோம். சொல்லி அப்புறம் அவங்க நேரம் விருப்பம் இருந்தாங்க, யாரும் இல்லைங்க நீ போ ரெண்டு அவன் சொன்னான். நாங்கள் இப்படி எங்கே போவோம், யாருமே இல்லை. இப்படி இருந்து அந்த கப்பலில் ஏறி கொச்சியில் கரையை வந்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.